அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம தஜ்வீத் இல்மு தஜ்வீத்லாம் முடிச்சிட்டு எஸ்எர்னல் கிதாபையும் முடிச்சிட்டு அடுத்தபடியாக குர்ஆனை ஸ்டார்ட் பண்றோம். குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய துஆவையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குர்ஆனுடைய பேசிக்ஸ் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒது செய்யணும். குர்ஆன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒது செய்துக்கணும். அதுக்கு பிறகு குர்ஆனை கீழே வைக்க கூடாது, ஓகேவா? தரையில வைக்க கூடாது, கால் படக்கூடாது, கை தவறி கீழே விழாம பாதுகாத்துக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பாடம் குர்ஆன்ல அனுப்பிட்டோம் அப்படின்னா அத 11 முறை ஓதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். 12வது முறை பாடம் போடணும். இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நல்ல தஜ்வீத் கத்துட்டது பிறகு தர்த்தீபா ராகமா வரணும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் இந்த முயற்சியை நம்ம செய்யறோம். ஒரு 2 தடவை போதும், 3 தடவை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாம 11 தடவை படிச்சு பார்த்துட்டு 12வது தடவை தான் பாடமே நீங்க போடணும். ஓகேவா? இப்போ நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி துஆவை செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்றோம்? தாவத் தஸ்மியா ஓதுறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறக்கூடிய சூராவின் பெயர் சூரத்துல் ஃபாத்திஹா மக்கிய்ய. சூரத்துல் ஃபாத்திஹா மக்கிய்ய. மக்கிய்யனா என்ன? ஃபாத்திஹா சூரா மக்காவுல இறக்கி அருளப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ குர்ஆன்ல மொத்தம் 30 ஜுஸுக்கள் இருக்கு. ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொனன் வந்து மாறி சொல்லக்கூடாது, சரியா? ஜுஸு, ஓகேவா? 30 ஜுஸு இருக்கு. இதுல நம்ம எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 114 அத்தியாயங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஓகேவா? இத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இப்ப நம்ம சூராக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல என்ன கொடுத்திருக்காங்க? கலர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது முக்கியம் கிடையாது. எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு கரெக்டா ப்ராப்பரா கலர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம சட்டமா ஃபாலோ பண்ணி ஓதணுங்கிறதுக்காக தான். இப்போ எம்டியா இருக்கு, கலர்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன செய்வோம்? நார்மலா ஓதிரும். சட்டம் படிச்சவங்கள சொல்றேன். நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், பட் கொஞ்சம் மறந்துருச்சு அப்படின்னா இந்த கலர்ஸ பார்த்தாலே இங்க சட்டம் இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யும்? நினைவுக்கு கொண்டு வரும். அதுக்குதான் இந்த கலர்ஸ். எல்லாருக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, கலர் குர்ஆன் வாங்கிக்கோங்க, கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க சில லெட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன? இதுதான். நாங்க ஒரு சட்டம் இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நமக்கு மறந்தவங்களுக்கு கூட அதை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கு இந்த கலர்ஸ். ஓகேவா? இப்ப பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன. பாருங்க, இதுல ராம் பத்தி நம்ம சட்டமே படிக்கலையே அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? இந்த சட்டத்தை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ராவுடைய சட்டமாக எடுக்கணும். என்ன சட்டம்? ராவின் சட்டம். இப்போ இந்த ராவுக்கு மேல ஜபர், தோ ஜபர், கடா ஜபர், இது மூன்றும் வந்துச்சுன்னா இந்த ராவை நம்ம லைட்டா வல்லினமா சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரப்பி அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? ரப்பி, அந்த வண்டியுடைய சவுண்ட் வரும் இல்லையா? சவுண்ட், அது போல போல்டா வரக்கூடாது. பாத்துக்கோங்க. வல்லினம்னா இப்படிதான் சொல்லணும். ரப்பின்னு சொல்லாம ரப்பில், ஓகேவா?
இதுதான் ராவின் சட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராவுடைய சட்டத்துக்கு செகண்ட் பாயிண்ட் என்ன? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ராவுக்கு கீழே ஜேர் வந்துச்சுனாலோ, ராவுக்கு கீழே தோ ஜேர் வந்தாலோ, ராவுக்கு கீழே கடாசேர் வந்தாலோ இந்த ராவை நம்ம மெல்லினமாக உச்சரிக்கணும். என்ன செய்யணும்? மெல்லினமாக உச்சரிக்கணும். அல்ஹம்து சூரால வரும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வள்ளினமா ஓதுறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஜபர் வந்தாலோ, தோ ஜபர் வந்தாலோ, கடா ஜபர் வந்தாலோ, இன்னொரு பாயிண்ட் தன்வீன்லயே தோ பேஷ் வந்தாலோ, சரியா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த இடத்துல வள்ளினமா. ஓகே, இப்ப சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க பாருங்க, வக்ஃப் கிட்ட சட்டம் இருக்கு. நம்ம லாம் அலிஃப் மென்ஷன் பண்ணி வந்தா எப்படி ஓதணும்? ஆலமீன் அர்-ரஹ்மான், ஆலமீன் அர்-ரஹ்மான். ஓகேவா? இது போல நம்ம ஃபாலோ பண்றோம். இல்ல நான் இப்படியே ஸ்டாப் பண்ணி ஓதிக்கிறேன் அப்படின்னா இப்படியே செய்யலாம். ஆலமீன் இப்படி ஓதிக்கலாம், தவறு கிடையாது, சரியா? இப்ப பாருங்க, நம்ம நர்-ரஹ்மான் படிக்கல, அதனால நம்ம என்ன செய்யறோம்? அர்-ரஹ்மானிர் ரஹீம் வ இய்யாக நஸ்தஈன். நல்லா நீட்டி ராகமா நிப்பாட்டணும். இங்க நம்ம சேர்த்து அப்படியே கண்டினியூஸா ஓதிட்டும் போலாம், அல்லது நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணி ஓதலாம், சரியா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இங்க ஸ்வாதுடைய இரண்டாம் வகை கொடுத்திருக்காங்க, அலிஃப் லாம். இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஷப்துடைய இரண்டாம் வகையும் சொல்லிக்கலாம், அல்லது கமரியா ஷம்ஷியாவுடைய சட்டம்னு சொல்லிக்கலாம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த காஃப் ஏன் கிரீனா கொடுத்திருக்காங்கன்னா, இந்த காஃப் வந்து குண்டு காஃப், இத நம்ம நல்லா போல்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. முஸ்தகி அப்படி சொல்லாம முஸ்தகி, அந்த டபுள் சவுண்ட் கேட்கும், சரியா? ஆல்ரெடி தஹஜ்ஜு எழுத்துக்களே உங்களுக்கு முடிச்சிருப்ப தஜ்வீத், அதுல போய் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். தாவுடைய உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். சிராத்தல்னு சொல்லிராதீங்க, ஸிராத்தல். ராவ வள்ளினமா சொல்லணும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். இங்க எப்படி அழுத்துறங்கறத நல்லா கவனிக்கணும். غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். குர்ஆன் ஓதும் பொழுது முடிக்கக்கூடிய இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு கல்கலா வராம இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடங்கள்ல நம்ம நீட்டி நீட்டி நல்லா ராகமா நிப்பாட்டணும். இப்போ தஜ்வீதான முறையில கிராத் முறையிலையும் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்ஷாஅல்லாஹ் நல்லா பிராக்டிஸ் எடுத்து பாடம் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப பாருங்க, நம்ம நர்-ரஹ்மான் படிக்கல, அதனால நம்ம என்ன செய்யறோம்? அர்-ரஹ்மானிர் ரஹீம்
வல்லினமா தான் உச்சரிக்கணும். மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். இய்யாக, சிலர் எப்படி ஓதுவோம்னா இய்யாக அப்படி சொல்லுவோம். இந்த அடிப்படை உச்சரிப்பு கரெக்டா வரணும். சரியா? இய்யாக. அடுத்து நஅபுது, நஅபுது, இய்யாக நஅபுது.